கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 94ஆம் சங்கீதம் 19வது வசனம். சங்கீதம் 94 வசனம் 19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நமக்கு என்ன செய்கிறார் என்ற கேள்விகள் எழும்பொழுதெல்லாம் இந்த அற்புதமான வேத வசனம் இருக்கிறதே, அது நம்மை பார்த்து பதில் சொல்லிக்கொண்டே இருக்கும். பல நேரங்களில் நம்முடைய இருதயத்தில் தாவீது குறிப்பிடுகிற வண்ணமாக விசாரங்கள், கவலைகள், துக்கங்கள், வேதனையான காரியங்கள் நம்முடைய இருதயத்தை நிரப்பி நம்மை ஒரு நடைப்பெணமாக மாற்றி விடுகிறதை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு விதத்தில் நான் சொல்ல வேண்டுமென்றால், எல்லாம் இருக்கும், ஆனால் ஒரு விரக்தி நிறைந்த ஒரு நிலையில் மனிதன் தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். காரணங்கள் அதிகமாக இருக்கலாம். அது குடும்பம், மனைவி புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதிர்பார்க்கிற வண்ணமாக இல்லாமற் போவதனால் அவர்களை குறித்ததான கவலை, அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து மிகுந்த பயம் உண்டாகியிருப்பது, நிரந்தரமில்லாத வேலை, தோல்வி, அவமானங்கள், நிந்தைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது இன்னும் விதமாக பல காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேக கடவுளுடைய பிள்ளைகள் பலவிதமான இக்கட்டுகளிலே, கஷ்டங்களிலே சிக்கி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை பணம் கையிலே இருக்கும், ஆனால் நிம்மதி என்பது நிச்சயமாக இல்லாத ஒரு நிலையில் மனிதர்கள் தள்ளப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட அனுபவத்தை தாவீதும் கடந்து வருகிறார். ஆகையினால்தான் அவர் சொல்லுகிறார், என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில், என் உள்ளத்தில் இந்த கவலைகளும் கண்ணீரின் அனுபவமும் அல்லது வேதனையும் பெருக்கெடுத்து வரும்பொழுது என்ன நிகழ்கிறது? நான் வாழ்க்கை இழந்து விட்டேன், இனிமேல் நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன், ஏன் வாழ வேண்டும், எதற்காக வாழ வேண்டும், வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளட்டும் என்கிற இடத்திற்கு நான் போகாதபடிக்கு சேனைகளின் கர்த்தர், நம்முடைய அற்புதமான ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார். அது என்ன காரியம்? உம்முடைய ஆறுதலின் ஆத்துமாவை தேற்று. அப்படியானால் நம்முடைய கடவுள் தம்முடைய ஆறுதலினாலே நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். தாம் அனுப்புகிறதான ஆறுதலின் மூலமாக நமக்குள்ளாக ஒரு புதிய பலன் உண்டாகிறது, ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகிறது, ஒரு தெளிவு உண்டாகிறது. இதற்கெல்லாம் நான் ஏன் போய் கவலைப்பட வேண்டும்? என்னோடு கூட இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர் அல்லவா? அவர் நிச்சயமாக என் காரியங்களை அவர் அறிந்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அவர் ஜெயத்தை தருகிற கடவுளாக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் நாம் பார்க்க முடிகிறது, அநேக தேவதாசர்கள், கடவுளை பற்றி கொண்டவர்கள், பயங்கரமான நிலையில் இருந்தவர்களை எல்லாம் ஆண்டவர் அதிசயமாக விடுவித்து தூக்கி எடுத்து நிலைநிறுத்தி இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை அஸ்தமித்து விட்ட ஒரு வாழ்க்கை என்ற நிலையை மாற்றி அவர்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவர். அது வேதத்தில் சொல்லப்பட்டது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அநேக கர்த்தருடைய தாசர்களுடைய உயிருள்ள சாட்சியாக அப்படிப்பட்ட நிகழ்வுகள் விளங்கி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த அற்புதமான கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலை அனுப்புகின்றார். அவர் கொடுக்கிற ஆறுதல், அவர் கொடுக்கிற சமாதானம், அவர் கொடுக்கிற தைரியம் என்ன செய்கிறது? நம்முடைய இருதயத்தை பலப்படுத்துகிறது, நம்முடைய ஆத்மாவை உற்சாகப்படுத்துகிறது. விரக்தியின் நிலையில் இருந்து நம்மை மீட்டெடுத்து வெளியே கொண்டு வந்து என்னால் ஜெயித்து இந்த உலகத்தில் தொடர்ந்து ஒரு வெற்றி நிறைந்த மனிதனாய் நான் வாழ முடியும். அது எப்படி ஆகும்? கர்த்தர் தருகிற ஆறுதல் மூலமாகவும் ஆண்டவர் என்னோடு கூட இருப்பதின் மூலமாகவும் இது சாத்தியம் என்பதை
நம்முடைய இருதயத்தில் உணரச் செய்கின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை விசாரங்கள் வரலாம், ஆனால் அந்த விசாரங்கள் நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் கர்த்தர் அனுப்புகிற ஆறுதல் நம்முடைய ஆத்மாவை ஆளுகை செய்யும். எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும். பயப்பட வேண்டாம். தொடர்ந்து கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆறுதலும் அவர் கொடுக்கிற சமாதானமும் அவர் கொடுக்கிறதான வெற்றியும் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆண்டு வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென்.